கல்யாணங்கிற பேரில் காசு தான் தனியாக செலவழிது ஒழிஞ்சு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதே ஐயா. 1000 மேட்ரிமோனியில் நாம் பதிவு பண்ணது இன்னையோடு முடிக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏதாவது நமக்கு ஏற்ற பொண்ணு கிடைக்குதான்னு. 6 hours later. ஆஹா, இந்த பொண்ணுக்கு 37 வயசு தான் ஆகுது. பரவாயில்ல. என்னது ஃபோன் அடிக்குது? ஆஹா, கல்யாணத்துக்கிட்ட இருந்து தான். நாளைக்கு கடைசி நாளுன்றதுனால மறுபடியும் பதிவு பண்ண வருவாரோ? கேட்டு பார்ப்போம். என்ன கல்யாணம்? ஏப்பா, படாத பாடுபட்டு உன் வெப்சைட்டில் ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னது கடைசி நாளில் உனக்கு லக் அடித்த மாதிரி பொண்ணு கிடச்சிருக்கு? ஆஹா, ஆரம்பமே பொறாமையாக இருக்கு ஐயா. ஏப்பா, அந்த பொண்ணோட ஐடி அனுப்புகிறேன், எனக்கு அட்ரஸும் ஃபோன் நம்பரும் அனுப்பு. ஐடி வந்துருச்சு. பொண்ணு யாருன்னு பார்ப்போம். அடடா, என்னது பொண்ணுக்கு இன்னையோட டைம் முடியுதே. அது மட்டும் இல்லை, இந்த பொண்ணோட ப்ரொஃபைலை டெலீட் பண்ண சொல்லி ஃபோன் பண்ணினாங்களே. ஞாபகம் மறதியாக டெலீட் பண்ணாமல் விட்டது ரொம்ப நல்லதாக போச்சு. இப்போது அந்த பொண்ணுக்கு ஒரு வரன் கிடச்சிருக்கு. Later. கல்யாணம், நீ அனுப்பின ஐடியில் இருக்கிற பொண்ணை பார்த்துட்டேன். அவங்க ஃபோன் நம்பர் ஒர்க் ஆகலை. நீ நேர்லேயே போய் பார்த்துரு. The next day. அப்பாடா, ஒரு வழியா பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு. முதல்ல நம்ம கொஞ்சம் பர்சனாலிட்டியை சரி பண்ணிக்குவோம். 3 மாதத்தில் இது 3ஆவது பொண்ணு. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஆமாம், இந்த வாட்டி காலிங் பெல் அடிக்கிறதா இல்லை கதவை தட்டுறதா? ரெண்டுமே வேண்டாம். ஹலோ. என்னது, கூப்பிட்டதுமே கதவு திறந்துருச்சு. யார் நீங்கள்? என் பேர் கல்யாணம். கோவிந்தா அனுப்புனார். உள்ளே வாங்க. என்னது இவ்வளோ சோகமாக இருக்காரு? பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை என்ற சோகம் இல்லாமல் இருக்குமா என்ன? உங்கள் ஃபோன் நம்பரு ஒர்க் ஆகலை, அதுதான் நேர்லேயே வந்து பேசிக்கலாமேட்டு வந்துட்டேன். நேற்று தான் உங்கள் பொண்ணு போட்டாவை நான் வெப்சைட்டில் பார்த்தேன். பார்த்தோன்னே கோவிந்தக்கிட்ட சொன்னதுமே உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டாரு. ரொம்ப லேட்டாக கொடுத்து அனுப்பியிருக்காரு. அதனால் என்ன, பொண்ணை பற்றி விசாரித்தேன். ரொம்ப அடக்கமான பொண்ணுன்னு சொன்னார். ரொம்ப சரியாக தான் சொல்லியிருக்காரு. உண்மையை தானே சொல்லியிருக்காரு, இதில் என்ன இருக்குது? அதனால தான் உடனே பொண்ணு பார்க்க கிளம்பி வந்துட்டேன். அப்போ நீங்கள் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? என்ன அது, பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க லாவா? அதே தாங்க, பொண்ணை பார்க்க தான் வந்திருக்கேன். என்னது, சோகமாக இருந்தவரோட மூஞ்சி டெராராக மாறுது. ஆஹா, ஏண்டா, அடக்கமான பொண்ணுன்னு தெரிஞ்சும் நீ பொண்ணு பார்க்க வந்திருக்கன்னா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும். அடக்கமான பொண்ணு தானேங்க, இதில் என்னங்க இருக்குது? அடே, என் பொண்ணு செத்து 2 வாரம் ஆகுதுடா. என்னது, செத்துட்டாளா? அவள் செத்த மறுநாளே அந்த வெப்சைட்லேருந்து அவள் டீட்டெயிலை டெலீட் பண்ணணும்னு கோவிந்தனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியும் உன்னை பெண் பார்க்க அனுப்பியிருக்கானா அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும். ஆஹா, சாவு வீடுங்கிறதுனால உன்னை உயிரோடு விடுறேன். உடனே இங்கேருந்து போயிடு. ஆஹா, கல்யாண வீட்டுக்கு நம்பர் குடியானா கருமாதி பண்ணுற வீட்டுக்கு நம்பரை கொடுத்து அனுப்பிட்டானே ஐயா. 1 hour later. என்னது, கல்யாணம் கட்டுன்னு இருக்கான். தப்பு அவங்க மேலே தான் கல்யாணம். என்னது, தப்பு அவங்க மேலேயா? ஆமாம், இது போல் பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொல்லியிருந்தா நான் சீரியஸாக ப்ரொஃபைலை டெலீட் பண்ணியிருப்பேன். இவங்க பாட்டுக்கு என் பொண்ணோட ப்ரொஃபைலை டெலீட் பண்ணிவிடுங்கன்னு மொட்டையே சொல்லிட்டு வச்சதுனால நான் கேஷுவலாக எடுத்துகிட்டு மறந்துட்டேன். இவ்வளோ கூலாக சொல்கிறான் ஐயா. ஆக்சுவலி நேற்று ராத்திரி நீ ஃபோன் பண்ணாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக இன்றைக்கி செத்துப்போன அந்த பொண்ணோட ப்ரொஃபைலை கண்டிப்பாக நான் டெலீட் பண்ணியிருப்பேன். ஆனால் அதுக்குள்ளே நீ அவசரப்பட்டுட்ட கல்யாணம். ஓடிப்போனது, மிஸ் ஆனது, செத்துப்போனதாக காட்டிட்டு கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லாமல் பழியை ஏன் மேலே போடுறியேயா? விடு கல்யாணம், நாளைக்கு புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணு. கண்டிப்பாக புதுசாக ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்கும். போதும், பொண்ணு பார்த்தது. இதோட நம்ம சவகாசத்தையே முடிச்சுக்கலாம். ஆமாம். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.